வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஆனா சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்மளோட ஒரு அரசியல் விவாதத்துல இணைந்திருக்கிறது திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தேர்தல் ரொம்ப பரபரப்பா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் தன்னுடைய மாநாட்டை ரொம்ப ரொம்ப விரிவா ரொம்ப டீட்டெயில்டா போட்டு அவங்க ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. நேத்திக்கு திருச்சி மாநாட்டுல திரு ஸ்டாலின் பேசுற போது எடப்பாடி தன் கட்சியை டெல்லியில அடமான வச்சுட்டார், அதிமுகவை பாஜக விழுங்க பாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆக்சுவலா அண்ணாமலை இன்னைக்கு ஒரு ஒரு ஆக்ட் பதில சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். அவர் சொன்ன பதில் பாஜக திமுகவை விழுங்கிச்சா அப்படின்னு கரெக்டா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பிரச்சாரத்தை திமுக எப்போதுமே பண்ணும். அதாவது நான் போய் காலில் விழுந்தா அவர் ஷூ போட்டிருக்காருன்னு பாக்குறதுக்காக காலில் விழுந்தேன், ஆனா நீ போய் காலில் விழுந்ததுங்கிறது உன்னை அடிமையாக்கி கொள்ள அப்படிங்கிற மாதிரியான ட்விஸ்ட்டை டிஎம்கே எப்போதுமே பண்ணும். ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்திய அரசோட பேசுவதும் மத்திய அரசு கிட்ட இருந்து இணக்கமா வாங்குவதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுறோம். ஜெயலலிதாவுக்கு நீண்ட நெடிய காலங்கள்ல இதே மாதிரியான அட்வைஸை இவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு? நம்ம டிஎம்கேல இருந்து. இப்ப பேசிட்டு இருக்கிறது ஒரு கட்சியா இவர் போய் டெல்லியில பேசிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, வாரம் அமித்ஷா இங்க வராருன்னு நீங்க தான் சொல்றீங்க, வரணும்னு சொல்றீங்க. வாரம் மோடி வராருன்னு சொல்றீங்க, வரணும்னு சொல்றீங்க. நடுவுல ஒரு சிச்சுவேஷன், ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். உங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி ஊத்தி மூடிச்சு. நீங்க தாவேகாவோட அவங்களை அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக 28 சீட்டு வரைக்கும் கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்த ஒரு சூழ்நிலையில அவர் அங்க டெல்லியில போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தாருன்னு சொன்னா, உடனே அது நீங்க அடிமை கட்சி அப்படின்னு சொல்றதாக இருந்தா, நாங்க 3 முறையாக நான் தான் எடப்பாடின்னு வச்சுக்கோங்களேன், நான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர், நான் தான் முடிவு எடுக்கணும்னு என்டிஏ தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு. அப்படித்தான் பீகார்ல நிதிஷ் பண்ணாரு, அப்படித்தான் மகாராஷ்டிரால பவார் கிட்டையும் நம்ம ஷிண்டே கிட்டையும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனா வேற மத்திய பிரதேசத்துல அதுக்கான அவசியப்படலை, குஜராத்துக்கான அதுக்கு அவசியப்படலை. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம பிரதான கட்சியா இருக்கும். என்டிஏல 39 கட்சி இருக்காங்க. ஆந்திரால போனா நாயுடு தான் முடிவு எடுப்பாரு. நாம கருத்துக்களை சொல்லுவோம், என்டிஏவுடைய ஒரு அங்கமாக கருத்துக்கள் சொல்லுவோம். இப்படிதான் இந்தியா பூரா நாம விஸ்தாரமா இருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு எடப்பாடி ஐயா அந்த கூட்டணியில இருக்காரு. நீங்க தோத்துக்கிட்டு இருக்கிற 99, 79 ஆக போற 7.5 ஆக போற ஒரு கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அங்கிருந்து அவங்க இங்க உங்ககிட்ட பேசுறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஸ்பெக்டேட்டர் இந்தியா நியூசிலாந்து ஃபைனல்ல பாக்குறதுக்கும் இந்தியா ஆப்கானிஸ்தான் நாக் அவுட் மேட்சை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துலயும் இந்தியா தான், ரெண்டுத்துலயும் கிரிக்கெட் தான், ரெண்டுத்துலயும் இத்தனை ஓவர் தான். அப்படின்னாலும் நான் ஆப்கானிஸ்தானை குறைச்சி மடிக்கலன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆளு பார்க்கும் பொழுது அப்படித்தானே பண்ணுவாங்க. நீங்க தோத்து போன கட்சி, அதனால உங்ககிட்ட அவங்க பேசுறாங்க. அப்ப எதுக்கு நீங்க கனிமொழி அனுப்பிச்சிங்க? கனிமொழி அம்மா போக வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாமே இங்கேயே வர சொல்லியிருக்கலாமே. ஏன் நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க. வெளியில என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, மக்களே, இது இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க, அண்ணாதுரை ஐயா காலத்து எலெக்ஷன்லயே கூட பேப்பர்ல ஒரு விளம்பரம் வரும். வெளி ஊர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ நிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மணிசங்கர் ஐயரை நீங்க எங்க கொண்டு போய் நிக்க வைக்க முடியும்? அவரு உள்ளூரும் கிடையாது, வெளியூரும் கிடையாது, அவர் பாகிஸ்தான். இப்ப அவர் அந்த ஊர்ல நிக்கிறாருன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? இவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1200 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும்னு மேப் போடுவாங்க. பேப்பர்ல விளம்பரமே வரும். உங்களுடைய எம்பியை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் 1200 கிலோமீட்டர் தள்ளி போகணும், அல்லது 150 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு வரும். அதுக்கு எதுக்கு சொல்லுவாங்க டிஎம்கேலன்னா, உங்க எம்பி எங்களை மாதிரி உள்ளூர்லயே இருந்து எல்லா வேலையும் பண்றவர் இல்ல, இவர் வெளியூர்ல இருந்தாருன்னா நீங்க போக வேண்டிய அவசியம் வரும்ன்றத சொல்லுவாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இதை வைத்துக்கொண்டு அதிமுக அடிமையா இருக்கும்னு கேட்டா, அதிமுக 140 சீட்ல நிக்க போகுது, அல்லது 160 சீட்ல நிக்க போகுது. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவால உறுதியா சொல்ல முடியுமா அவர் 160ல நிக்க போறாரு, 175ல நிக்க போறாருன்னு உறுதியா சொல்ல முடியுமா? 22 கட்சி, அதுல 18க்கு லெட்டர் பேட் கூட கிடையாது. இவர் தேமுதிக உள்ள கூட்ட வச்சு சேர்த்துக்கிறாரு. பட் அதிமுக இஸ் குவைட் ஸ்ட்ராங்.
அதிமுக என்ன சொல்லும்? அதாவது 2 பிளான் ஏ பிளான் பி வச்சிருந்திருக்கும். பிளான் ஏ பிளான் பி பிளான் சி கூட வச்சிருந்திருக்கும். ஏப்ரல் 2025 இந்த ஒப்பந்தம் திரும்ப அதிமுக வந்து என்டிஏல இணைஞ்ச போது, ஒண்ணு விஜய் வந்தாருன்னா என்ன மாதிரியான சீட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாத்தாக்கா வந்தா என்ன மாதிரியான சீட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், யாரும் வரலன்னா என்ன மாதிரியான சீட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வச்சிருப்பாங்க. பிளான் சி ஒத்து வரல. ஏன்னா நாத்தாக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாரு தொடர்ந்து அப்படின்னா, நான் தோத்துக்கிட்டே வெற்றி அடைகிறேன், வெற்றி அடைவதற்காக நான் சரண்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாரு. சரி, தோத்துக்கிட்டே வெற்றி அடைங்க அப்படின்ட்டு நம்ம போக வேண்டியதுதான். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கிறது இப்போ காங்கிரஸ் மறுதளித்த பிறகு, அந்த தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திமுக கொண்டு வந்த பிறகு அவங்க என்ன பண்ண போறாங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. வேற பிளான் ஏ படி போகிறதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் 160 சீட்ல நிக்க போறாரு. மீதி இருக்கக்கூடிய 74 சீட்டை என்டிஏட்ட கொடுத்துட்டு நீங்க எப்படி பிரிச்சு கொடுக்கணுமோ பிரிச்சு கொடுத்துக்கோங்க, இருந்தாலும் என்ன தொகுதிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இது அதிமுக சொல்லும் இல்லையா, வேற ஒண்ணு மாற்று கருத்து இல்லையா? சோ அப்ப அவர் எப்படி அடிமை கட்சியா மாறுவாரு? ரைட்டு. அவர் அடிமை கட்சியாக இருந்திருந்தா அவர் ஆட்சி செய்யும் போது 2021 இந்த நீட்டுக்கு 7.5% கொண்டு வந்த போது அவர் ஆளுநரையே எதிர்பார்க்கல. அது தீர்மானம் 2 விதமா தீர்மானம் போடலாம். ஒண்ணு வந்து ஆளுநர் ஒப்புதலோட இருக்கிறது, ஒண்ணு டைரக்டா அரசாங்கம் போடுறது. இவர் அந்த 7.5 என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் வந்து நீங்க கையெழுத்து போடலைன்னா, இந்த ஆர்டினன்ஸுக்கு நீங்க கையெழுத்து போடலை அப்படின்னு சொன்னா நான் வந்து அந்த ரூட்ல கொண்டு போவேன்னாரு. கவர்னர் கையெழுத்து போட்டாரு. 7.5 வந்து தமிழ்நாட்டுக்கு பாசிபிலிட்டி ஆச்சு. வெறும் 6000 பேர் மட்டும் படித்து கொண்டிருந்த படிக்கக்கூடிய வசதி இருந்த மருத்துவம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதி, கிட்டத்தட்ட 15,000 இருந்து 16,000 பேர்ல இருந்து 21,000 பேர் வரைக்கும் இந்தியா பூரா படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த 7.5 வந்ததுனால தான் அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கிறவங்க வந்தாங்க. ஸோ அதிமுக ஒரு விஷயத்த சால்வ் பண்றதுக்கும் திமுக ஒரு விஷயத்த சால்வ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொரு உதாரணம் சிம்பிளா சொல்றேன். காவேரி விஷயத்துல ஜீவோ போட்டது ஜெயலலிதா. அதை போடக்கூடிய சூழ்நிலை அதிமுகவுக்கு இல்லவே இல்லை. அந்த தீர்ப்பாயம்ங்கிற அந்த அந்த அமைப்பை கொண்டு வந்தது வாஜ்பாய் அரசுல. கர்நாடகாவை அதுல கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்தது எடியூரப்பா. தனக்கு கிடைச்ச 2 நாள் வாய்ப்பு, அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக கவர்னர் கொடுத்த அந்த 2 நாள் வாய்ப்புல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் எது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி பார்த்து அவர் போய் கர்நாடகா சார்பா கையெழுத்து போட்டதுனால தான் காவேரி வந்து 4 பேரும் உட்கார்ந்து பேசுறோம். சோ எந்த ஒரு விஷயத்தையும் அதிமுக டீல் பண்றதுக்கும் திமுக டீல் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யார் ஓடி போனாலும் அதை நீங்க பாராட்டுவீங்கன்னா நாங்க தான் ஓட வச்சோம்னுவாங்க. யார் உட்கார்ந்து தாலி கட்டினாலும் அதை நாங்க தான் பண்ணி வச்சோம்னுவாங்க. இது திமுக. அவர் அடிமைன்னு கூப்பிடுறதுனால என்ன மாற்றம் வந்துருக்கு? ஒட்டுமொத்த திமுகவே மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் மச்சானுக்கும் தானே அடிமையா இருக்கு. சரி சார், நம்ம அதை வந்து தீவிரமா பார்க்கலாம் இன்னொரு டிஸ்கஷன்ல. இப்ப காங்கிரஸ் அவங்க வந்து ஆட்சியில பங்கு, தொகுதியில இவ்வளவு வேணும், அப்ப இருந்த வந்து ஒரு அர்ப்பணிப்பும் வேகமும் எல்லாம் சைன் பண்ணி முடிச்ச அப்புறம் அவங்க பிரச்சாரத்துல இல்லாத மாதிரி இருக்கே, என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்படி பாருங்க. இதுக்கு முன்னாடி 3 தேர்தல்ல காங்கிரஸ், இந்த தேர்தலையும் சேர்த்து 3 தேர்தல்ல காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் பெரிய ரிஃப்ட் வந்திருக்கு கூட்டணிக்குள்ள வர்றதில்ல. இதுக்கு முன்னாடி நடந்த 2 தேர்தலையுமே திமுக தோத்து போச்சு. ஸோ எப்பெல்லாம் ரிஃப்ட் வருதோ அப்பெல்லாம் தோக்குறது உறுதி. எப்போ இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு, திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியா தெரியுதோ அப்ப காங்கிரஸ் பெருசா ரிஃப்ட் பண்ணாது. கொடுக்கறது கூட இப்ப ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருக்குது, நாங்களும் 114 இருந்து 65 இருந்து 41 வந்து இப்ப 25 ஆகிட்டோம், குறைச்சு போடாதீங்க அப்படின்ற மாதிரி டீல் பண்ணுவாங்க. இல்ல திமுக தோக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தெரிஞ்சிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி 2 முறை அதே தான் நடந்தது, 2 முறை திமுக தோத்தது. அந்த டைம்ல அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. சரி, இது எதுவுமே எனக்கு உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல ஒரு டாஸ்மாக்ல யாராவது 2 குடிகாரங்க உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நாம போய் அதுல ஏன்பா அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்க போறோமா? முடிஞ்சா கதவை சாத்திட்டு உள்ள படுத்து தூங்கிட போறோம். சோ இவங்க 2 பேரும் பேசுறதுலயும் நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒத்துக்கிட்டதுலயும் நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்க வாய மூடிட்டு இருக்கிறதுலயும் நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒண்ணே மட்டும் உங்களுக்கு எனக்கும் புரிஞ்சதை விட விஜய்க்கு அதிகமா புரிஞ்சது என்னன்னு சொன்னா, தாவேகா பக்கம் யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் கிட்ட இருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு? திரும்ப நான் தான் 234, நான் தான் வந்து எல்லா இடத்துலயும் ஜெயிக்க போறேன்னு நினைச்சிட்டு தூங்க போறாரா?
அல்லது இல்ல இந்த தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு போகணும்னு முடிவு பண்ண போறாராங்கிறது வந்து இன்னும் ஒரு கியூவா தான் இருக்கு. ஓகே சார். இப்ப என்னன்னா தாவேகாவை திருப்பியும் மீண்டும் என்டிஏக்கு அழைக்கிறதுக்கான முயற்சி நிறைய நடக்கிறதா வந்து ரொம்ப பரபரப்பான செய்திகள் வருது. விஜய் இதுக்கு நடுவில் சிபிஐ சம்மன்ல மார்ச் 15ஆம் தேதி வர சொல்லி சம்மன் வந்திருக்கு. செந்தில் பாலாஜியும் வர சொல்லி வந்திருக்கு. அவரும் ஏத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சிபிஐக்கு போறாங்க. இந்த நேரத்துல தாவேகாவோட பவன் கல்யாண் விஜயோட நேரடி பேச்சுல இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரியும் அவர் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் ஒரு முயற்சி நடக்கிறதா சொல்லப்படுது. தாவேகா எதுக்கு இப்ப என்டிஏ கூட்டிட்டு வரணும்? தாவேகா வருதுனால என்டிஏக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூடும்னு நினைக்கிறாங்களா? எதுக்கு இந்த முயற்சி? 100% தாவேகா வந்து என்டிஏக்குள்ள வர்றதுனால திமுகவை அடிச்சு அனுப்பிச்சிடலாம். மேட்சே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா வின் அப்படின்றலாம். ரிச்சர்ட்ஸுக்கும் அடிபட்டு, லாய்டும் ரிட்டையர்டு, இவரும் போல் பண்ண போறது இல்ல, மார்ஷலும் போல் பண்ண போறது இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸ் தோக்க போகுதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டருங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் நீங்க சொன்ன மற்ற விஷயங்களை வந்து நயனார் நாகேந்திரன் மறுத்திருக்காரு. நாங்க எதுவும் அந்த மாதிரி கூப்பிடலன்னு மறுத்திருக்காரு. அதே மாதிரி அதிமுக சைட்ல இருந்தும் மறுத்திருக்காங்க. அண்ட் நீங்க சொன்ன இன்னொரு இன்சிடென்டான சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்து இவர் கேட்டதுனாலதான் சிபிஐ விசாரணைங்கிற ஒரு விஷயமே அதுக்கு வந்தது. அந்த விசாரணையில இப்ப நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினேன்னா 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுங்கிறது சிபிஐ செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ராகுல் காந்தியா இருந்தா அந்த மாதிரி பண்ண மாட்டாரு, விசாரணைக்கே வரமாட்டாரு. நான் யார் தெரியுமான்ட்டு ரோட்ல ஒரு 600 கார் எல்லாம் விட்டு டிராபிக் ஜாம் வர்ற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாரு. பட் இவர் போயிருக்காரு, 2 வாட்டி போயிருக்காரு. இப்ப 3வது முறை போகும்போது அவரே சொல்றாரு, எனக்கு தேர்தல் வேலை இருக்கு, என்ன வந்து தமிழ்நாட்டுல சென்னையில ஆஜராகிற மாதிரி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ அதோட அந்த இஷ்யூ முடிஞ்சது. செந்தில் பாலாஜியை கூப்பிடுறதுங்கிறது அதர் சைடு வியூவை எடுத்துக்கிறதுக்காக. ஏன்னா அவர் தான் பாவம் செந்தில் பாலாஜி பாட்டில் சப்ளை, செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸுங்கிற வேலையெல்லாம் அவர் தான் பண்ணாரு. அதனால அவரை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. ஸோ கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட் தான் சிபிஐ விசாரணை அண்ட் இந்த கூட்டணி இஷ்யூவை வழிய 2த்துக்கும் நேர்கோடு போட்டீங்கன்னா ட்ரையாங்கிள்ல கூட செட் ஆகாது. சார், இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்குல திரு ஸ்டாலினோட கொளத்தூர்ல 2011 போட்டியிட்ட போது அதுல வந்து ஏற்பட்ட சில முறைகேடுகளுக்காக வந்த கேஸ்ல இன்னைக்கு வந்து தீர்ப்பு வெளில வருது. அது எப்படி இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை ஸ்டாலினுக்கு பாதகமா அந்த தீர்ப்பு வந்தானா அது வந்து எந்த விதத்துல வந்து கூட்டணியும் இப்ப இருக்கிற தேர்தல் களத்தையும் பாதிக்கும்? தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அனுதாபத்தை தான் ஏற்படுத்தும். ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய, அதாவது 38% டிஎம்கேக்கு போன வாட்டி ஓட்டு போட்டாங்கன்னா மீதி 62% அதை வந்து சீரியஸா எடுத்துப்பாங்க. பட் இந்த கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பணம் பரிமாற்றம் நடந்ததுங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா இருந்ததா அப்படின்னு கேட்டா இன்னி வரைக்கும் நான் பார்க்கல. நீதிமன்றத்துக்கு அவங்க வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ப்ரூஃபை வந்து வெளியில கொடுக்க முடியாது. கொடுத்தா அவன் தலையை வெட்டி போட்டு கொடுத்து கையில கொடுத்து விட்டுருவாங்க. அதனால அவர் என்ன கொடுத்துருக்காரு, அது எந்த அளவுக்கு கோர்ட் அதை எடுத்துக்க போகுதுங்கிறது வந்து இதுவரைக்கும் நடந்த அந்த விசாரணையில ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். நேருவை தூக்கி 1000 கோடி, 1020, 450, 888 கோடியில உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் வழக்கு மாதிரி இருக்குங்கிற மாதிரி என்னால இதுல சொல்ல முடியாது. ஏன்னா இது வெரி டிஃபிகல்ட் கேஸ் டு ப்ரூவ். இதை ப்ரூவ் பண்ணி அவர் ஜெயிச்சாருன்னு சொன்னா அது உண்மையிலே பெரிய மிராக்கலா இருக்கும். ஏன்னா இந்தியால ஏன் உலகத்திலேயே கூட இந்த மாதிரியான ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பர்சனுக்கு முன்னாடி திரைமறைவுல நடந்த விஷயங்களை ஓப்பனா எடுத்துட்டு வர்றதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாது. ஆனா போன தேர்தலின் போது, அதாவது 2021 தேர்தலின் போது கொளத்தூருக்கு 4:30 மணிக்கு மேல ஏன் ஸ்டாலின் ஐயா போனாரு, ஒரு அரை மணி நேரம் ஏன் அங்க வந்து வாக்குப்பதிவு ஸ்தம்பித்தது அல்லது நின்றது, வாட் எவர் இட் இஸ்ங்கிறதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. ஸோ அவர் டெஸ்பரேட்டான அவர் பண்ணாருங்கிறதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. ஓகே சார். இன்னைக்கு நெல்லை மாவட்டத்துல சுத்தமல்லி விளக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோவில வந்து பொதுமக்களோட எதிர்ப்பை மீறியும் இப்ப நடக்கிற அரசு வந்து இடிச்சு தள்ளிருக்கு. ஸோ இவங்க வந்து போன திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பண்ண போது தேர்தல் வர ஏர்ல கூட வந்து பட்ஜெட்டை வந்து தாராளமா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவர் சொன்ன இடத்துல இப்ப தேர்தல் இன்னும் ஒரு 2 மாசம் வர சமயத்துல இந்த மாதிரி ஒரு துணிவோட திமுக வந்து இதை இறங்கதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கோவில் அடிக்கிறது. நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு அல்லது ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இடிக்கிறாங்க அல்லது வேற இடத்துல கொண்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே நடக்கும். நாட் எக்ஸாக்ட் கம்பாரிசன், பட் ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்றேன்.
சென்னையில கத்திப்பாரால வந்து நேருடைய ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கும். அதை வந்து ராகுல் காந்தி ஐயாவும் எம்ஜிஆர் ஐயாவும் நேரடியாக கலந்து கொண்டு திறந்து வைத்த ஒரு சிலை. அது வந்து அதுதான் கடைசி அவங்க ராஜீவ் காந்தி சாரி. சோ எம்ஜிஆர் ஐயா கடைசியா பார்ட்டிசிபேட் பண்ணது அதுதான் அப்படிங்கிற ஒரு சாங்கிட்டி அதுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கத்திப்பாரா பாலத்தை நான் ரெடி பண்ணணும்னா நேரு கொஞ்சம் பக்கம் தள்ளி வைக்கத்தானே ஆகணும், வேற வழி இல்லைல்ல. சோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய எந்த விஷயத்த பத்தியும் என்கிட்ட கருத்து இல்லை. ஆட்சியல் ரீதியா அது பாகிஸ்தான்லயே கூட மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு, தர்காக்கள் வேற இடமாற்றப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் இது நடக்கிற விஷயம்தான். இஸ்ரேல் ஈரான் வார் வேணா இந்த மெக்கா மதீனா இந்த ஜெருசலம்ங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நிறைய ரிஃப்ட்ல ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கிறதாக இருக்கலாம். பட் இங்க வந்து அதிமுக ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 100 வருடமோ பழமை வாய்ந்த ஒரு கோவிலை அவங்க எடுத்துட்டு அந்த இடத்துல சாலை விஸ்தரிப்புன்னு பண்ணாங்க. கோர்ட் வந்து அதுக்கு ஒரு கேள்வி கேட்டது, ஏன் இதை வச்சுதான் பண்ணணுமா, வேற வழி இல்லையா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டது. உங்களுக்கு எனக்கு ஒண்ணு தெரியும், நாம ஒரு நிலம் வாங்கினா நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்தா அந்த மரத்தை சுத்தி எப்படி வீடு கட்டுறதுன்னு பார்ப்போம் மொழி, அந்த மரத்தை வெட்டணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு பக்கம் சானிட்டின்னு நீங்க பேசினாலும் இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டுத்துக்குள்ள நான் டிராவல் பண்ண விரும்புறேன், ஆனால் பேலன்ஸ் பண்ணிக்க விரும்புறேன். ஆனால் 300 கோவிலுக்கு மேல நாங்க இடிச்சிருக்கோம் அப்படின்னு டிஆர் பாலு சொல்லி அதற்கு பிறகு அவர் 2 தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் பார்க்க வேண்டிய பிரச்சனை. எத்தனை கோவில் அடிச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம், அந்த அகம்பாவம் திமுக கிட்ட ஏற்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க கோவிலை இடிக்கிறது இந்துவை துச்சமா நினைக்கிறதுக்காகவும், அதே சமயத்துல சிறுபான்மையினர்கிட்ட பார்த்தியா நாங்க எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு என்னுடைய பதில், அது கோர்ட்டு தான் நிர்ணயம் பண்ணணும். மக்கள் எதிர்ப்புங்கிறது எல்லாத்துக்குமே வரும் சார். இப்போ நானும் நீங்களும் ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு இடத்துல வீடு கட்டிடுறோம், நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு நாள் வந்து இடிக்க வந்துடுறான்னா உடனே நம்ம உண்ணாவிரதம் இருப்போம், சொக்காய கிழிச்சுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் அது நம்ம ப்ராப்பர்ட்டி. அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஃபார் பிகர் அண்ட் கிரேட்டர் தென் எனி சானிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஈக்குவலி வீட்டுல ஒரு மரம் இருந்தா கூட அந்த மரத்தை சுத்தி எப்படி பண்றது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளதான் அதை நம்ம பார்ப்போம். அப்படித்தான் பார்த்திருக்கணும். எப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணியை வெற்றிகரமா கொண்டு வந்ததுல இருந்து, தேமுதிக மாதிரி புதிய கட்சியை உள்ள கொண்டு வந்ததுல இருந்து, இப்ப வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமா அவங்க தொகுதி அலோகேஷன் செய்யறதுல இருந்து அவங்க பெர்செப்ஷன் கேம்ல வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னேற்றத்துல இருக்காங்க, அரசியல் கருத்து கணிப்பாளர்களால பார்க்கப்படுறது. ஸோ இந்த பெர்செப்ஷன் கேமை வின் பண்ணி இப்ப நாளைக்கு வந்து மோடி திருப்பி வந்து திருச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்த பெர்செப்ஷன் கேமை வந்து அந்த என்டிஏ கூட்டணி வின் பண்ற மாதிரி அவங்க என்ன செய்ய போறாங்க? அதே தேர்தல் வாக்குறுதிகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தாவேக்கால இருந்து திமுகல இருந்து பல விதமான வாக்குறுதிகள் மக்களை சென்று அடையிறது. எடப்பாடி ஐயா வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. சோ பிரதம மந்திரி அவர் சைட்ல இருந்து என்ன வாக்குறுதியை கொடுப்பாரு? இந்த பெர்செப்ஷன் கேம்லயும் இந்த வாக்குறுதி கொடுத்து அமைக்கிற வியூகத்திலையும் அவங்க எப்படி வந்து தங்களை வந்து முன்னிறுத்திக்க போறாங்க? இல்ல, நீங்க கேட்ட கேள்வியை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு, டிஎம்கேக்கு வந்து எத்தனை சீட்ல நின்றாலும் 1/4 வந்து அவங்க கண்டிப்பா இழப்பாங்க. அது நீங்க லாஸ்ட் டைம் 175க்கு 133 வின் பண்ணதா இருக்கட்டும், அல்லது 2006ல 130க்கு 95 96 வின் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க வந்து 1/4 எப்போதுமே தோப்பாங்க. நம்பர் 1. 2வது, ஆட்சிக்கு திரும்ப வந்ததில்லை. நம்பர் 2. 3வது தான் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய தோல்வி எல்லாமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1996 தவிர வேற எங்கேயுமே டிபாக்கல் லாஸ், ஒரு மோசமான ஒரு தோல்வி, கேவலமான ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்லை. பட் டிஎம்கேக்கு அப்படி கிடையாது. நான் சொல்றது சட்டசபையை பொறுத்த வரைக்கும். பாராளுமன்றத்துல 98ல இருந்து இந்த 39-0 அல்லது 33-6 அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். ஸோ இந்த தேர்தல்ல சப்போஸ் திமுக வந்து 150 சீட்ல நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால், அதால தன்னிச்சையாக 110, 14 பெற முடியாது. என்னதான் அலையன்ஸ் வின் பண்ணாலும். ஏன்னா அவங்க 2006ல அப்படிதான் ஆச்சு. 130ல நின்று 96 ஜெயிச்சு மைனாரிட்டி ஆட்சியை தான் அமைச்சாங்க. ஸோ டிஎம்கேக்கு வந்து இந்த சீட் ஷேரிங்கிறது ரொம்ப குரூஷியல். அந்த ஸ்டாலின் எப்படியும் யார்கிட்ட எப்படி விலை கொடுத்து வாங்கணும்னு அவருக்கு தெரியும், விலை கொடுத்து வாங்கிடுவார். பட் இஷ்யூ என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது
பிளான் ஏ பிளான் பி ரெண்டு தான். பிளான் ஏ அப்படிங்கிறது 160 வர்சஸ் 74 அல்லது 140 வர்சஸ் 94. இது தாவேகா வராத பட்சத்துல. அதே தாவேகா வந்ததுன்னா இட் வில் பி 130, 30 அண்ட் 74. ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் கேம் தான் அவங்களுக்குள்ள பண்றது. அன்புமணி எடப்பாடி பார்க்க வரும்போதே அவர் வந்து சீட் ஸ்பெசிபிக் சொல்லியிருப்பார். இட் குட் பி பிட்வீன் 18 to 21 ஆர் 15 to 20. ஆனா ஸ்பீட்ஸ் அந்த ரேஞ்ச் தெளிவா சொல்லியிருப்பார். the range would have been within 4 or 5 seats அப்படிதான் இருந்திருக்கும். அதே மாதிரியே அமித்ஷா 2025 அந்த கூட்டணியை அறிவிச்ச போது the range would have been clearly told. I require minimum of 40 to 80 அல்லது 30 to 70. அந்த ரேஞ்ச் ஸ்பெசிபிக் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முடிவு கண்டிப்பா எடப்பாடி தான் எடுக்க போறாரு. பட் ஐ திங்க் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. கிரேஸ்ஃபுல்லா தான் அதை எடுத்துட்டு போவாங்க. பிகாஸ் தே நோ வெரி கிளியர்லி நம்ம வின் பண்ண போறோம் அப்படிங்கிற அடிப்படையில். பட் திமுகல அது அவ்வளவு சமூகமா இருக்குமான்னு தெரியும். சமூகமா இருந்தாலும், அதாவது பல்லக்கு தூக்கிகளுக்கெல்லாம் உனக்கு 7 தான், உனக்கு 9 தான், உனக்கு 8 தான் அப்படின்னு சொன்னாலும் இவங்க சீட்டு கம்மி பண்ணிக்க போறாங்கல்ல. இப்போ 175 நிக்க முடியாது இல்ல, டிஎம்டிகே வந்ததுனால, பிளஸ் காங்கிரஸுக்கு 3 சீட்டு கொடுத்ததுனால, ஐயுஎம்எல்ட்ட இருந்து 1 சீட்டு தானே உங்களால பறிக்க முடிஞ்சது. ஸோ நாளைக்கு விசிகா கிட்ட இருந்தும் கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு பறிப்பீங்க? ஸோ யூ கோயிங் டு கம் டவுன் 150க்கு நிக்க போறீங்கன்னா டேக் இட் ஃப்ரம் மீ, உங்களுக்கு 114 சர்டன் இல்லை. ஸோ எப்படி அதை ஸ்டாலின் ஐயா 23,400 கோடி செலவு பண்ணி எப்படி பண்ண போறாருங்கிறது பணக்காரங்க நாகேஷ் சொல்லுவாரு தில்லனமோன படத்துல, முடி இருக்கு கொண்ட வச்சுக்கிறா பூ கூட வச்சுப்பா அப்படின்ற மாதிரி டிஎம்கே கிட்ட பணம் இருக்கு, அதனால அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் டசல் வந்து ஏடிஎம்கேக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்காது. ரெண்டாவது பார்ட்னு சொன்னீங்களே ஏதோ, ரெண்டாவது பார்ட் தாவேகா கம்மி. So ADMK can decide between 160 or 140 and give 74 or 94. ஆனா தாவேகா வந்தது அப்படின்னு சொன்னா it could be 130, 30 or 40, whatever it is. தெரியல அவங்களுக்குள்ள என்ன பேசிட்டாங்கன்னு தெரியல. பேலன்ஸ் will be with NDA. ஏன்னா it is a certain, அங்க கொடுக்கப்படுற சீட் எல்லாமே சர்டனிட்டி. தாவேகா உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ அல்லது நாத்தாக்கா உள்ள வந்ததுன்னு சொன்னாலும் அதிமுக கூட்டணியில, அதாவது என்டிஏல, the winning is certain. மேட்சே நடக்க வேண்டாம். அப்போ எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் யாரும் ஒத்துப்பாங்க, ஏன்னா அதுல வின் பண்ண போறாங்க. சோ தட் இஸ் வாட் பெர்செப்ஷன் கேம்ல வின் பண்ணதுக்கு என்ன பண்ண போறாங்க? தாவேகாவையோ நாத்தாக்காவையோ உள்ள கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறாரு? பிரதமர் ஏதாவது செய்வாரா அதுக்கு? இல்ல, இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஏன் வந்து 2 விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சருங்கிறது யாருமே சாதிச்சது. என்டிஆர் இல்ல, எம்ஜிஆர் இல்ல. எம்ஜிஆரும் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தார். என்டிஆர் சாதிச்சாருன்னு சொன்னா என்டிஆர் வந்து அந்த கேம் அழகா பிளே பண்ணார். தெலுங்கனா அவமானப்படுத்துறான் காங்கிரஸ் அப்படிங்கறத முன் வச்சார். பிளஸ் தன்னுடைய பிலிம் இது, பிளஸ் தன்னுடைய ஜாதி, அந்த சௌத்ரி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸை வச்சு அவர் ஜெயிச்சுட்டு போனார். பட் அதை இவர் எப்படி ரிப்பீட் பண்ண போறாரு? சோ யூ ஷுட் நோ, நான் ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு வந்திருக்கேன், இந்த தேர்தலில் நான் இந்த பொசிஷன்ல நிக்கிறேன். இப்ப விஜயகாந்த் வந்து 2011 41 சீட்டு கொடுக்கப்பட்டு 27 சீட்டு வின் பண்ணும்போது விஜயகாந்துக்கு அது தோல்வி இல்லை. he was the opposition party. அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் சொதப்பினதுனால அந்த கூட்டணி உடைஞ்சது. பட் தாவேகாக்கு அந்த பிரச்சனை இல்லையே. காங்கிரஸ் புறந்தள்ளியாச்சு, காங்கிரஸ் இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சு. காங்கிரஸ் தான் அவர் நம்பிட்டு இருந்தாரு. now he should take a call. பட் நான் ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன கால் எடுத்தாலும், அதாவது என்டிஏக்குள்ள வரணும்னு நினைச்சா இட் இஸ் சர்டன், கண்டிப்பா வின். ஏன்னா என்டிஏக்கு இப்போ வந்து 20+18 இருக்கு, பிளஸ் 1 or 2 இருக்கு. இந்த 8 நாத்தாக்கா கொடுக்கக்கூடியது அல்லது 10 விஜய் கொடுக்கக்கூடியதுங்கிறது வந்து இட் வில் பி 100% சர்டன் விக்டரி டு தி எண்ட். அதை ஏன் விஜய் புரிஞ்சுக்கலன்னு தெரியும். அவர் யாருடைய பிளான் பின்னு விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா நான் வேணா கேட்டு சொல்லலாம். ஆனா அவர் கூடயே பேசிக்கிறது இல்லையே, நம்ம கூட எப்படி பேசுவார்? ஓகே சார். சார், இவ்வளவு நேரம் எங்களோட பங்கேற்று இந்த விவாதத்துல நீங்க வந்து உங்க கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு விவாதத்தில் நம்ம வேற ஒரு அரசியல் விமர்சகர்களுடன் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.